அது ஒரு சந்திர கிரகண நாள். சீனியர் கான்வென்ட் ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப அமைதியா கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் யாரும் பாடம் எடுக்காம ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த சந்திர கிரகணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாஃப் ரூம்ல இருந்த சிஸ்டர் மெரினா மட்டும் ஸ்டூடெண்ட் உட்காந்துட்டு இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அந்த கிளாஸ் ரூம்குள்ள பசங்களா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அவங்க அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்க சில பசங்களும் ஒரு பொண்ணும் அங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற ஒரு பையனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சிஸ்டர் மரீனாவை பார்த்த உடனே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாரும் அமைதியா போய் அவங்கவுங்களோட சீட்ல உட்காந்துக்கிறாங்க. கிண்டல் பண்ணப்பட்ட அந்த பையனுக்கு பக்கத்துல உட்காந்து சிஸ்டர் மரீனா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிண்டல் பண்ணவங்களை அவங்க கோவமா பாக்குறாங்க. கிளாஸ் ரூம்ல இருந்த 3 பொண்ணுங்க காணாம போயிட்டாங்க அப்படிங்கறதையும் சிஸ்டர் மரீனா கவனிக்கிறாங்க. அப்ப அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியில ஏதோ ஒரு நிழல் மாதிரி போறத அவங்க உணர்றாங்க. உடனே போயிட்டு இருக்கிற அந்த நிழலை பார்த்து கத்தி கேக்குறாங்க, யாருங்க? யாரது? சிஸ்டர் மரீனா அப்படி கேட்ட உடனே கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. ஷைரா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது கூட நீங்க அவங்கள ஸ்கூல்ல இருந்து வெளிய அனுப்பிச்சிட்டீங்க. நீ சும்மா இரு, எதுவும் பேசாத. நீ வேற யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம உட்கார்ந்தா அதே போதும். இப்படி சொல்லிட்டு சிஸ்டர் மரீனா அவங்க போன பக்கமா பார்த்து நடந்து போறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இவங்க உணர்றாங்க. அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. உடனே அந்த ஸ்கூல்ல ஒட்டி இருக்கிற அந்த ரோட்ல போறாங்க. அந்த வழியா போனா அந்த ஸ்கூலுக்கு பின்புறத்துல ஒரு சர்ச் இருக்கு. சிஸ்டர் மரீனா அந்த ரோட்லயே போய்கிட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க பேசுற சத்தம் சிஸ்டர் மரீனாவுக்கு கேக்குது. அந்த சத்தம் தெளிவில்லாம இருக்கு. அப்புறம் மெதுவா அந்த குரல் தெளிவா கேட்க ஆரம்பிக்குது. அப்ப சிஸ்டர் மரீனா அந்த குரலை கேக்குறாங்க, ஜிமி, எனக்கு ஏதாவது ஆக்ஷன் பண்ணு. நீங்க தான் இருக்கியா? எனக்கு தெரியற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீங்க தான் இருக்கியா இல்லையா ஜிம்மி? தயவு செய்து என்ன விட்டு போயிடாத. அந்த ஸ்கூல் பொண்ணுங்க அப்படி பேசிட்டு இருக்கிறத சிஸ்டர் ஒரு ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சிஸ்டர் பாக்குறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் ஒரு ஓஜோ போர்டை வச்சு அதுல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஆத்மா கிட்ட அவங்க பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த சிஸ்டர் மெரீனா ரொம்ப சத்தமா கத்தி சொல்றாங்க, என்ன பண்றீங்க நீங்க எல்லாருமே இங்க? தயவு செய்து எல்லாருமே உங்க கிளாஸ் ரூமுக்கு இப்பவே போங்க. சிஸ்டர் மெரீனாவோட குரல் கேட்டதும் அங்கிருந்து 3 பேர்ல 2 பேர் கிளாஸ் ரூமுக்கு நேரா ஓடுறாங்க. ஆனா சாய்ரா அங்கிருந்து போகவே இல்லை. அவங்க அந்த ஓஜோ போர்டை பார்க்குறாங்க. அந்த ஓஜோ போர்டில் அசைவுகள் இருக்கு. அந்த போர்டு மேல ஒரு கண்ணாடி இருக்கு. அது அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்த சாய்ராவும் சிஸ்டரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மெதுவா அந்த கண்ணாடி காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருந்த மெரினா அந்த ஓஜா போர்டை எடுத்து அதை ரொம்ப பலமா தரையில தூக்கி போடுறாங்க. அது கீழே விழுந்த உடனே பல துண்டுகளா உடையுது. காத்துல பறந்துகிட்டு இருந்த அந்த கண்ணாடி துண்டும் உடைஞ்சு போய் கீழே விழுது. இதை பார்த்த சிஸ்டர் மெரீனா ஷாய்ராவோட கையை பிடிச்சு ஷாய்ராவை நேரா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஷாய்ரா ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஷாய்ரா கிளாஸ் ரூம்ல எப்பவுமே தலையை கீழே குனிஞ்சே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கண் எதையோ பார்த்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூம்ல அவங்க தனியாவே வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற யார் கூடயுமே பேசுறதில்ல. வீட்டில் கூட ரொம்ப தனியாவே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தனியா அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு மந்திர தந்திரங்கள் புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஷாய்ராவோட குடும்பத்துல இருந்த எல்லாரும் ஷாய்ரா இப்படி நடந்துக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா ஷாய்ராவோட உடல்நிலை சரியில்லாம போகுது. நாளுக்கு நாள் அவங்க மெலிஞ்சுக்கிட்டே வராங்க. அவங்களோட கண்ணுக்கு கீழே கருவளையம் வர ஆரம்பிக்குது. அவங்க யார் கூடயுமே பேசுறதில்ல. எல்லார் கூடயும் பேசுறத அவங்க நிறுத்திட்டாங்க. ஷாய்ராவோட அம்மா ஷாய்ராவை நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயும் நிறைய டாக்டர் கிட்ட காமிச்சும் கூட எந்த ஒரு பலனும் இல்லை. ஒரு நாள் ராத்திரி ஷாய்ராவோட அம்மா ஷாய்ராவோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. ஷாய்ராவோட ரூம்ல இருந்து ரொம்ப விசித்திரமான சத்தம் வந்துகிட்டு இருந்தது. ஷாய்ராவோட அம்மா கதவு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அவங்க ஏதோ வித்தியாசமா உணர்றாங்க. அப்புறம் நேரா போய் அந்த ரூம் கதவை திறக்கிறாங்க. அப்போ அவங்களோட மகள் ஷாய்ரா ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு அவனை மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விலங்கு மாதிரி அந்த பையனோட காது பக்கத்துல போய் அவனை மோப்பம் முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சின்ன பையன் பயத்துல அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். அந்த சின்ன பையனோட கண்ணில் பயம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது.
அந்த பையன் அப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஷாயிராவோட அம்மா அந்த ரூமுக்கு போய் ஷாயிரா கிட்ட கேட்குறாங்க. ஷைரா, உன் தம்பிய நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தான் அம்மாவோட குரலை கேட்டதும் ஷாயிரா அவங்களோட தம்பியை விட்டுட்டு ஒரு மிருகம் மாதிரி 4 காலில் அந்த இடத்துல இருந்து நடந்து போனாங்க. அப்புறம் வழக்கம் போல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டு தன்னை யாரோ காயப்படுத்தின மாதிரி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஷாயிராவோட அம்மா தான் பையனை சமாதானப்படுத்திட்டு ஷாயிரா ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஷாயிரா ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு பயத்தில் அப்படியே நடுங்கிக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஷாயிராவோட அம்மா ஷாயிரா கிட்ட கேட்குறாங்க. ஷைரா, உனக்கு என்ன ஆச்சு? எதனால நீ இப்படி நடந்துக்கிற? அவங்க அம்மா அப்படி கேட்டதும் ஷாயிரா ஒரு மிருகம் மாதிரி அவங்க அம்மா மேலேயே அப்படியே பாயிறாங்க. ஷாயிராவை தடுக்கிறதுக்காக ஷாயிராவோட கையை பிடித்து தடுத்து அப்படியே இழுத்து ஷாயிராவை அரைஞ்சி அவங்க அம்மா சொல்றாங்க. என்ன பண்ற ஷைரா? நீ என்ன பண்ற நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷாயிராவோட அம்மா அப்படி கேட்குறாங்க. ஆனால் ஷாயிரா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. ஷாயிரா இப்பவும் பயத்தில் நடுங்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா ஷாயிரா பக்கத்தில் போய் ஷாயிராவை தொட்ட உடனே ஷாயிராவோட உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. இறந்து போனவங்க உடல் மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. ஷாயிராவோட நடுக்கம் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிச்சது. அவங்க அம்மா உடனே ஷாயிராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் ஷாயிராவுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தாங்க. மெதுவாக ஷாயிரா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற செய்தி ஸ்கூல் முழுவதும் பரவியது. ஷாயிராவை பார்க்கறதுக்காக சிஸ்டர் மெரினா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்களுக்கு தெரியும் இது ஒரு நோய் இல்லைன்னு, இது எல்லாமே அந்த ஓஜா போர்டோட விளைவு தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது. அதனால ஷாயிராவோட அம்மா கிட்ட போய் ஷாயிரா அன்னைக்கு பண்ண எல்லாத்தையும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஷாயிராவோட அம்மா இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஷாயிரா அன்னைக்கு தன்னோட இறந்து போன நண்பன் கிட்ட பேசுறதுக்காக ஓஜா போர்டோட உதவியை பயன்படுத்தினாங்க. ஷாயிராவுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் அந்த ஓஜா போர்ட்ல இருந்து வர கெட்ட சக்தி தான் அப்படின்னு ஷாயிராவோட அம்மா கிட்ட சிஸ்டர் மெரினா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஷாயிராவோட அம்மா ஐசியூவில் இருக்கிற ஷாயிராவை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த ஐசியூ ரூம்குள்ள போறதுக்குள்ள ஐசியூல இருந்து டாக்டர் வெளியே வராங்க. அப்புறம் ஷாயிராவோட அம்மாவை பார்த்து அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. ஷாயிராவுக்கு சிகிச்சை அளிச்சுட்டே இருக்கும்போது ஷாயிரா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு புரியலன்னு டாக்டர் ஷாயிரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சிஸ்டர் மெரினாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா புரியுது. உடனே அவங்க ஷாயிராவோட அம்மாவை கவனமா பார்த்துக்கிட்டு ஷாயிராவோட பாடியை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஷாயிராவோட இறுதி சடங்கு நடக்குது. இப்ப ஷாயிரா உயிரோட இல்லை அப்படிங்கிறத ஷாயிராவோட அம்மாவால ஏத்துக்கவே முடியல. தன்னை சுத்தி ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஷாயிராவோட அம்மா உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அமைதியா ஷாயிராவோட ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிஸ்டர் மெரினா வந்து ஷாயிராவோட அம்மா கிட்ட சொல்றாங்க. ஒரு அம்மா மனசு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஷைரா இல்ல, அவ நம்மள விட்டு போயிட்டா. அவ இல்லாததுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. அதனால ஷைராவோட ரூம நாம பெர்மனெண்டா மூடிதான் ஆகணும். சிஸ்டர் மெரினா சொல்றத கேட்டு ஷாயிராவோட அம்மா அப்படியே பண்ணாங்க. ஷாயிராவோட ரூம்குள்ள இயேசுவோட சிலுவையை வச்சு அந்த ரூமை மூடிட்டாங்க. ஆனா நைட் அந்த ரூம்குள்ள இருந்து ஏதோ விசித்திரமான சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராத்திரி அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும்போது ஷாயிராவோட அம்மா அந்த ரூம் கதவை திறந்து உள்ள போறாங்க. அப்ப அந்த ரூம்ல ரொம்ப ஜில்லுன்னு காத்து வீசுது. அப்புறம் லைட்ஸ் எரிய ஆரம்பிக்குது. அங்க தொங்கிட்டு இருந்த இயேசுவோட சிலுவை இப்ப தலைகீழா தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட படமும் உடைக்கப்பட்டிருக்கு. இங்க ஏதோ விசித்திரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்ச உடனே அவங்க நேரடியா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப போலீஸ் சொல்றாரு, இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க வேலையா கூட இருக்கலாம். நீங்க ஏன் இப்ப ஏசியை இவ்ளோ கூலிங்கா வச்சிருக்கீங்க? எங்க வீட்ல அந்த மாதிரி ஆட்கள் யாரும் இல்ல. ஷாயிராவோட அம்மா இப்படி சொன்னதும் போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. வீட்ல ஏசியே இல்லனா இந்த வீடு ஏன் இவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு? ஷாயிராவோட அம்மா அந்த போலீஸ்காரங்க கிட்ட எல்லா கதையும் சொல்றாரு. அந்த போலீஸ்காரர் அன்னைக்கு நைட் அந்த வீட்லயே தங்கலான்னு முடிவு பண்றாரு. அந்த ராத்திரி முழுவதும் யாரோ ஒருத்தங்க அலற சத்தம் அந்த போலீஸ்காரரோட காதுக்கு கேக்குது. அப்புறம் அந்த ரூம்ல இருந்த எல்லாமே காத்துல அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அவங்களால அவங்க படுத்துட்டு இருந்த அந்த பெட்ல இருந்து எந்திரிக்கவே முடியல. அப்புறம் யாரோ ஒருத்தங்க அந்த போலீஸ்காரரோட நெஞ்சிலேயே உட்காந்துக்கிட்டு கீறிட்டு இருக்கிற மாதிரி உணர்றாரு. யாரோ ஒருத்தங்க சத்தமா கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க கத்துற சத்தம் மெதுவா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் போலீஸ்காரரோட காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த வலி தாங்க முடியாம அந்த போலீஸ்காரர் எப்ப மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு அவருக்கே தெரியல.
அப்புறம் அடுத்த நாள் காலையில அவர் கண் திறந்து பார்க்கும்போது ஷாயிராவோட அம்மாவும் சிஸ்டர் மெரினாவும் அவருக்கு எதிரில் நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே அந்த போலீஸ்காரர் எழுந்துடுறாரு. உடனே மெரினா அவர்கிட்ட கேக்குறாங்க, முழு ராத்திரி நீங்க எல்லாம் இங்க எப்படி தூங்குனீங்க? இந்த வீட்டை நீங்க விட்டு இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லதான் நான் இவ்ளோ தூரம் வேக வேகமா வந்தேன். ஆனா நான் இந்த வீட்டை விட்டு எங்க போக முடியும்? நீங்க இந்த வீட்லயே சாகிறத விட வேற எங்கேயாவது போறதுதான் நல்லது. போலீஸ் சால்வ் பண்ற மாதிரி இது நார்மல் கேஸ் கிடையாது. இந்த சிஸ்டர் சொல்ற மாதிரி இந்த வீட்டை விட்டு நீங்க எங்கேயாவது போயிடுங்க. நாங்க இந்த ரூம் அப்படியே பூட்டி சீல் வச்சிடுறோம். நான் சர்ச்சோட ஃபாதரை கூப்பிடுறேன். அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். போலீஸ்காரங்க பெரிய பெரிய கட்டையையும் ஆணியையும் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அப்போ சிஸ்டர் மெரினா சர்ச்சில் இருந்து ஃபாதரை கூட்டிட்டு வராங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஷாயிராவோட அந்த ரூமை பூட்டி பாதிரியார் நிறைய பிரார்த்தனை பண்ணி புனித சிலுவையை வச்சு அதை சீல் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஷாயிராவோட ஆன்மாவும் ஷாயிரா கூட இருந்த அந்த ஆன்மாவும் அதே ரூம்ல நிரந்தரமா இருக்கு. அந்த ஆன்மாவோட அலறல் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இதனால பயந்து போன ஷாயிராவோட அம்மாவும் அவங்களோட குழந்தையும் அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வேற எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு போகும்போது பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. தான் மகள் தன்னை விட்டு போயிட்டாங்கன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப ஷாயிராவோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, யாரு? சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? மேடம், உங்களோட பங்களாவில் நாங்க ஷூட்டிங் பண்ணலாம்னு இருக்கோம். நாங்க பணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறோம், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. ஓகே. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.